அப்பா பாத்தியா சின்ன பொண்ணு, எவ்வளோ நேரமா பஸ்ஸுக்கு நின்றியும் நிற்கும் போது ஒரு பஸ்ஸும் வராது. சும்மா ரோட கிராஸ் பண்ண போ, ஒவ்வொரு பஸ்ஸா வரிசையா போயிட்டு இருக்கேன் பாத்தியா? ஆமாக்கா, நான் என் மாமியார் எழும்புற முன்னாடி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். என் மாமியார் எழும்பி எல்லா வேலையும் செஞ்சா கூட இனி வீட்டுக்கு போக முடியாது போல இருக்கு. இனி எப்போ துணி கடைக்கு போயிட்டு எப்போ துணி எடுத்துக்கிட்டு வர்றது? வேணா ஒரு ஃபோன் பண்ணி உன் மாமியாருக்கிட்ட சொல்றியா சின்ன பொண்ணு, நான் இப்படி கடைக்கு வந்தேன். நீ ஏன் என்ன அப்படியே உயிரோட வச்சு கொளுத்ததுக்கு ஐடியா தரவுமா? ம் அது இல்லை சின்ன பொண்ணு, எப்படியே நீ வீட்டுக்கு போக லேட் ஆகும். நம்ம இப்பதான் பஸ்லேயே போயிட்டு இருக்கோம். சொல்லலாம். வேண்டாம், இப்பவே நான் சொன்னேன்னு நினச்சிக்க, உடனே வர்க்கி சவியலுக்கும் ஃபோன் பண்ணி அங்கேயும் சொல்லி கொடுத்து மாறி மாறி ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருப்பாவ. பார்த்துக்கலாம் என்ன பண்ணிடுவாவ. ஏனே இந்த பஸ் எந்த ஊர் போகுது? ஏமா போர்டு பார்க்காமல ஏறனிய? இல்லைண்ணே, கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் இல்லையா? ஏன் நினைச்ச நேரத்துக்கு பஸ் வராதா? கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. உங்களுக்கெல்லாம் எங்க போனாலும் கதை, ஒரு நேரம் கதை தீராது, அப்படித்தானே? ஏன் அவர் இவ்வளோ சூடா இருக்காரு தெரியலையே. சரி நாலுமுடி, ஆமா நம்மளை முன்ன போவாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோ வரேன்னு சொன்னாலும் இல்லையா, வருவாளா எப்படி? அது எப்படி வராம இருப்பாளுவ? அவளுக்கே நம்ம எங்க ஆஃபர்ல வாங்கிடுவோமோன்னு பதட்டத்துல வருவாளுவ. இதுல வேற வராம வேற இருப்பாளுவ. சின்ன பொண்ணு, நம்ம எந்த கடைக்கு போறோம்னு நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம ஒரு கடையில போய் எடுத்துருவோம். அவளை வந்துட்டு ஃபோன் பண்ணட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை உமா, ஒரே மாதிரி சேர்ந்துல எடுக்கணும்னு ஐடியா. நம்ம வேற ஃபோன் எடுக்கலைன்னா உண்மையிலே நம்ம ஆஃபரில் தான் எடுத்து கொடுத்துட்டோன்னு நினைப்பாளுவ. அவ்வளோலாம் வரட்டு, பார்த்துக்கலாம். உமா, எனக்கு தேவைப்படிய பைசா நீ தான் போடணும் பார்த்துக்க. எக்கா, அதான் வரும்போதே சொன்னேன் இல்லையா, என்கிட்ட வேற பைசா இல்லை. நீ சும்மா பைசா பைசான்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. இருந்தாலும் நாலு முடி ஓவரா இல்லை இல்லைன்னு பறத்தாதுங்க. ரெண்டு சேர்ந்தா வரணுவ. இப்பன்னு இல்லை சின்ன பொண்ணு, எப்போ வேணாலும் பாரா. காசு விஷயம்னு வந்தாலே இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவவ. ஆனால் அவங்க வச்சிருக்க கூடிய விஷயங்களும் பண்ணுறக்கூடிய காரியங்களத்தையும் பார்த்தியனா எல்லாமே ஹைஃபையாக தான் இருக்கணும். கரெக்டாக கணிக்கல இழுவ. சரி விடு, நம்ம நாலு முடி பற்றி நமக்கு தெரியாததா, அது அப்படிதான். இதை அவ அப்படிதான் அப்படிதான்னு விட விட தான் ஓவர தலைக்கு மேலே ஏறிக்கிட்டு போகுது. போத இழுவ, சந்து கேப்பில் சிந்து பாடாமல் இரு கொஞ்ச நேரம். விட்டா ஓவரா பேசிட்டு போவ போல இருக்கே. எக்கா எக்கா, ஏமல இழுவ இழுவனி கூப்பிடாதீங்கன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஓவரா இழுவ இழுவனி நீங்க வேற இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எப்பவும் கேட்டுக்கிட்டு ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்னு உங்ககிட்ட 1008 நாள் சொல்லியாச்சு. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, என்ன சோதிக்காம இருங்க. என்ன ஆத்தியா சின்ன பொண்ணு, சாதா பேசும்போது எப்படி இழுப்பா, இப்ப பாரு கோவப்படும் போது ஒரு வாட்டி இழுக்காம பேசியத பாரு. ஏமா கத்தாம இருங்கம்மா, காதுக்குள்ள வந்துட்டு கோயிங்கன்னு வச்சுக்கிட்டு இருக்குது. இவரு வேற டென்ஷன் பார்ட்டி. எப்படியோ இனி போயிட்டு வாரதுக்குள்ள 1008 சண்டை 2 ரூபா போடுவி, அப்படிதானே? போனதான் அடிக்குது, எடுத்து பேசுங்க. என் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருந்தா. யாருக்கா? ராணி அக்கா. ஹலோ, சொல்லுங்க ராணி அக்கா. வசந்தி, இப்ப எங்க இருக்கிறீங்க? எக்கா, இப்பதாக்கா நான் நாகர்கோவில் பக்கத்துல வரப்போகுது. என்னக்கா? போயிட்டு வர லேட் ஆகுமா? இன்னும் இறங்கவே இல்லக்கா பஸ்ஸை விட்டு. இன்னும் இப்பதான் இறங்க போறோம். ஏன்க்கா? சின்ன பொண்ணு பக்கத்துல இருக்கான்னா அவள்கிட்ட ரொட்டி கூட. ஏன்க்கா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு அவள்கிட்ட கூட. என்ன சின்ன பொண்ணு, உன்கிட்ட தான் பேசணுமா? ராணிக்கா சொல்லுங்கக்கா. சின்ன பொண்ணு, நீ நாகர்கோயிலுக்கு போனது உன் மாமியார்கிட்ட சொல்லலையாமா? இல்லக்கா. ஏன்க்கா? அட கடவுளே, ஏன் சின்ன பொண்ணு? என்ன ராணியக்கா, என்னாச்சு? நான் காசு எடுக்க போகும்போது சொல்லலன்னு தான் போனேன், அது உறங்கிட்டு கிடந்து. சரி இதுதான் சான்ஸ்ன்னு நானும் சொல்லாம கிளம்பிட்டேன். ஏன்க்கா? இல்ல சின்ன பொண்ணு, உன்னை தேடி வந்துச்சு பாத்துக்க. நான் வேற என்ன சொல்லணும்னு தெரியாம உன்னை பார்க்கலன்னு சொல்லிட்டேன் பாரு. ஓ அப்படியாக்கா, எப்ப தேடி வந்துச்சு? வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும் சின்ன பொண்ணு. அதான் சொல்லாம கொள்ளாம போனியா என்னன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். சொல்லலதான்க்கா. நான் வர்றது வர நீங்களும் சொல்லிக்காதீங்க, அப்புறம் நான் வந்து எப்படியா சமாளிச்சுக்கலனாக்கா. சரி சின்ன பொண்ணு. யார்கிட்ட ரகசியமா பேசியத? சரி, கடைக்கு போயிட்டு என்ன கலர்னு பார்த்துட்டு கால் பண்ணணுமா? இந்த கலரா? என்ன கலருமா? சரி சின்ன பொண்ணு வைக்கி. என்ன மக்களே, எப்ப வந்திய?
கடைக்கு போயிட்டு கால் பண்ணி சொன்னீங்க இல்லையா, அப்பவே வந்துட்டேன். என்ன கடை, என்னது? திருவிழா வருது இல்லையா மக்கா, எல்லாரும் ஒரே மாதிரி சாரி எடுக்கலான்னு பிளானு. அதான் சின்ன பொண்ணு உமா எல்லாம் எடுக்க வெறிக்கவ பார்த்துட்டு கால் பண்ணுன்னு சொன்னேன். சரி, உங்களுக்கு எடுத்தாச்சு, எங்களுக்கு எப்போ எடுக்க போனோம்? எடுக்கலாண்டி, ஒரு சுடிதார் எடுக்க எவ்வளோ நேரம் ஆயிரும்? அம்மா, சுடிதார் எடுத்தாலும் அது கரெக்டாக உடம்புக்கு பிடிக்கணும்ல. எல்லாம் பிடிச்சலாம். இன்னைக்கு அவங்கள எடுத்துக்கிட்டு வரட்டு, நம்ம நாளை சாயங்காலம் ஏதாவது போவேன்னா? நிஜமாவாம்மா? நாளை சாயங்காலமா? எம்மா கண்டிப்பா போலாமாம்மா? கண்டிப்பா போலாமாக்கா. உனக்கு 500 ரூபா, அவளுக்கு 500 ரூபா, 2 பேருக்கு 500 ரூபா மட்டும்தான் இந்த தடவை. எம்மா 500 ரூபாயா? 500 ரூபாய் துணி போதும் இந்த தடவை, வேற ஒன்றும் கிடையாது. எம்மா இப்ப எல்லாம் தைய கூலியே 500 ரூபாமா, இதுல துணியே 500 ரூபான்னு சொல்றிய? என்ன மக்களே சொல்லியா, துணி தைய கூலியே 500 ரூபாயா? ஆமாமா, அது கூட தெரியாம நீங்க வேற துணியே 500 ரூபாய் எடுக்க சொல்றிய. சும்மா இருங்கம்மா, எடுத்தா கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு தான் எடுக்கணும். ஓஹோ, அதனாலதான் இப்ப நிறைய பேர் டெய்லரிங் படிக்காவ பத்தியா? எட்டி மக்களே, நீங்களா லீவு நாளு இந்த தையல் கிளாஸ் விடிய மக்கா போய் படிங்களா, அது ஒரு சைடுல இன்கம் மாதிரி வந்துட்டு இருக்கலாட்டி. ஆமா, உடனே எங்களை நீ டெய்லரிங் விடுங்க. எம்மா எனக்கு தெரியாது, எனக்கு கண்டிப்பா 2000 ரூபா வேணும். எம்மா என்னோட சின்ன குட்டி, இவளுக்கே 2000 ரூபா, கண்டிப்பா எனக்கு 3000 ரூபா வேணும். 3000 ரூபா வேணுமோ 2000 ரூபா வேணுமோ, எவ்வளவு வேணாலும் நான் தரேன். ஒரு வெள்ளை பேப்பர்ல 3000 ரூபா 2000 எழுதி தரேன், அதை வச்சு வாங்குங்க. என் உயிரை எடுக்காதீங்க. வீட்டு நிலைமை தெரியாத பிள்ளைய 2000 ரூபா 3000 ரூபா வேணுமாமே, துணி எடுக்க 2000 ரூபா 3000 ரூபா. எம்மா எம்மா துரோகி, எல்லாம் ஒன்னால தாண்டி, எனக்காவது எடுத்து தருவ, அதை இடையில வந்து புகுந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவா. ஏன் நீ மட்டும் தான் நல்லதா போட்டு நல்லபடியா வந்து எல்லா இடத்துலயும் நிக்கணுமா? எங்களுக்கெல்லாம் அந்த ஆசை இருக்காதா என்ன? போட்டி அவன் மட்டும் எல்லா இடத்துல ஜிகு ஜிகா வந்து நிப்பா, நான் மட்டும் ஒன்றும் இல்லாத மாதிரி வந்து நிக்கணும். பொறாம பிடிச்சவன ஒண்ணு மாதிரி இந்த உலகத்திலே பொறாம பிடிச்சவன் எவ்வளவு கிடையாது டி. எட்டி 2 பேரும் தொடங்கிட்டேலா, கம்பி பழக்க வைக்கட்டா எப்படி? நீ பொறாம பிடிச்சவன, நீ தட்டி பொறாம பிடிச்சவா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏற்கனவே கடும் கோபத்துல இருக்க, வாங்கி கட்டிடாத சங்கீதா, நீ போ. அப்புறம் வாரண்டி, உனக்கு மாறி மாறி நல்லா சண்டை போடுங்க 2 பேருக்கு. நான் வாரண்டி, என்ன யாரு பெரிய ஆளுன்னு அடிச்சு கட்டுறிய? எல்லாம் ஒன்னால தாண்டி. வாட்டி அப்புறம் எனக்கு திரும்ப நான் வாங்கிக்கலாம். இங்க பாரு, என் விஷயத்துல மட்டும் தலையிடாம இருந்தா அதுவே போதும். எனக்கு என்ன வாங்கணும், எவ்வளவு ரூபாய் வாங்கணும் எனக்கு தெரியும். நீ தயவு செய்து என் விஷயத்துல வந்துடாத, நான் எப்பவும் பொறுமை போக மாட்டேன் பாத்துக்க. பார்க்கலாம் புள்ளோ பார்க்கலாம், உனக்கு எவ்வளவு ரூபாய்க்கு எடுக்கிறாங்களோ அதே ரேட்டுக்கு தான் எனக்கு எடுக்கணும். ஆண்டி இப்படி பொறாம பிடிக்க? இடி ஓனம் சாரி உனக்கு இப்பதானே எடுத்து தந்தாவ, அப்ப என்ன சொன்னா, தங்கச்சி அக்களுக்கு காலேஜ் கட்டிட்டு போனோமா, அப்படி இப்படி எப்படி ஐஸ் வச்சா. அப்ப நான் என்ன வாங்கி கேட்டேன்னா எப்படி? அதை கூட விடு, நைட் ட்ரெஸ் இப்ப 2-3 எடுத்தாவளே, யாருக்கு எடுத்தாவ, எனக்கா உனக்கா? அந்த டைம் உனக்கு தானே எடுத்தாவ. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்கா? எல்லா வீட்லயும் தங்கச்சின்னா அப்படிதான். சரியான பொறாம பிடிச்ச பிள்ளைப்பா. ஆனா ஒண்ணு, இது மட்டும் கண்டிப்பா நடக்கும். உனக்கு எவ்வளவு ரேட்ல எடுக்கிறாவளோ அதே ரேட்ல எனக்கு எடுக்கணும். வந்துட்டா எல்லாம் நம்ம பொறுமையா போணுமா? இவ எனக்கு தங்கச்சே இல்ல, எங்க இருந்து தூக்கிட்டு வந்தாவளான்னு தெரியல, எல்லாத்துலயும் எனக்கு தான் பொறாமபடியா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்ப